அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக களத்தில் இறங்க தயாராகி வரும் கிம் ஜாங் உன் வடகொரியாவின் கிழக்கே உள்ள கடலில் சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலம் தாக்கி சோதனை நடத்தியுள்ளது. உலக நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற போரை நிறுத்திய தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என தொடர்ந்து கூறி வந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தற்போது புதிதாக போர் உருவாகுவதற்கான காரணமாக மாறியுள்ளார். நார்கோ டெரரிசம், கொக்கைன் இறக்குமதி சதி மற்றும் ஆயுத குற்றச்சாட்டுகளை வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீது அமெரிக்கா கூறி வருகிறது. இதன் காரணமாக வெனிசுலா அதிபருக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் இடையே தொடர்ந்து மோதல் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி வெனிசுலாவில் மின் துண்டிப்பை ஏற்படுத்தி அமெரிக்க ராணுவம் வெனிசுலா அதிபர் மாளிகைக்குள் நுழைந்து பாதுகாவலர்களை சுட்டுக் கொன்றுவிட்டு நிக்கோலஸ் மதுரோவை நாடு கடத்தியது. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைவிலங்கிட்டும் கண்களை கட்டியும் அமெரிக்க ராணுவம் அழைத்து வரும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்தது. மேலும் அமெரிக்காவின் நீதிமன்றத்தில் அதிபர் மதுரோவையும் அவரது மனைவியையும் ஆஜர்படுத்தியது அந்நாட்டு அரசாங்கம். அப்போது தான் நிரபராதி, குற்றமற்றவன் என்றும் தற்போதும் நான் தான் வெனிசுலா அதிபர் என்று அவர் நீதிமன்றத்தில் வாதிட்டார். பின் மார்ச் 17ஆம் தேதி மீண்டும் விசாரணை நடத்தப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த சம்பவத்திற்கு ரஷ்யா, வடகொரியா, ஈரான் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனத்தை தெரிவித்தது. இதில் ஒருபடி மேலே சென்ற வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஒரு நாட்டின் தலைவரை கடத்துவது இறையாண்மை மீதான கடுமையான அத்துமீறல் எனவும், வெனிசுலா அதிபரை நாடு கடத்தியிருப்பது அமெரிக்காவின் கொடூர தன்மையை மீண்டும் காட்டுவதாகவும் கிம் ஜாங் உன் கூறியிருந்தார். மேலும் மதுரோவை தனது நண்பர் என்று குறிப்பிட்ட கிம் வெனிசுலா அதிபர் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், இல்லையெனில் கடுமையான சர்வதேச விளைவுகள் ஏற்படும் என்றும் திட்டவட்டமாக கூறினார். இது 3ஆம் உலக போர் தொடங்க அமெரிக்கா விரும்பினால் அதை எதிர்கொள்ள வடகொரியாவும் தயாராக உள்ளதையே காட்டுகிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வடகொரியா சோதனை செய்துள்ளது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளின் சோதனையை வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் மேற்பார்வையிட்டுள்ளார். இது இந்த ஆண்டின் நாட்டின் முதல் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளது. இந்த ஏவுதல் பியாங்யோங்கின் அணுசக்தி தடுப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்று கிம் ஜாங் உன் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவின் கிழக்கே உள்ள கடலில் சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஹைப்பர்சோனிக் ஆயுத அமைப்புகளின் தயார் நிலை மற்றும் செயல்பாட்டு திறனை மதிப்பிடுவதை நோக்கமாக கொண்டதாக இந்த சோதனை நடத்தப்படுவதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. தென்கொரிய அதிபர் லீ ஜே-மியும் அதிபர் ஜி ஜின்பிங் உடனான சந்திப்பிற்காக சீனாவுக்கு புறப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்த சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரியா தென்கொரியா நாட்டுக்கு இடையே நடந்து வரும் மோதலுக்கு மத்தியில் இந்த ஏவுகணை சோதனை மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.